திடீரென அணு ஆயுதத்தை அதிகரித்த இந்தியா, பின்னுக்கு தள்ளப்பட்ட பாகிஸ்தான். நம் நாடு திடீரென்று அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ளியுள்ளதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் ஆண்டு புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. அதில்தான் ஒவ்வொரு நாடுகளிடம் இருக்கும் அணு ஆயுதம் குறித்த முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த விபரத்தை வெளியிட்டுள்ள ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் என்பது கடந்த 1966ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. இது ஒரு சுதந்திரமான தனிப்பட்ட அமைப்பாகும். நாடுகளுக்கு இடையேயான மோதல் மற்றும் கையிருப்பில் உள்ள அணு ஆயுதம் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவ்வப்போது டேட்டாக்களை வெளியிட்டு வருகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் பல்வேறு முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த புத்தகத்தில் அணு ஆயுதங்கள் குறித்த விவரம் உள்ளது. இது தொடர்பாக அதில் கூறப்பட்டுள்ளதாவது: அணு ஆயுத கையிருப்பை இந்தியா தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்தியாவிடம் 172 அணு ஆயுதங்கள் இருந்தன. இது 2025ஆம் ஆண்டில் அதிகரித்துள்ளது. இந்தியாவிடம் இருக்கும் அணு ஆயுதத்தின் எண்ணிக்கை 180ஆக உள்ளது. பாகிஸ்தானிடம் தற்பொழுது 170 அணு ஆயுதங்கள் உள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டில் பாகிஸ்தானிடம் 170 அணு ஆயுதங்கள் தான் இருந்தது. இப்போதும் அதுவே தொடர்ந்து வருகிறது. மேலும் சீனாவிடம் இந்தியாவை விட 3 மடங்கிற்கும் அதிகமான அணு ஆயுதம் உள்ளது. சீனா 2023ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 100 அணு ஆயுதங்களை தயாரித்து வருகிறது. சீனாவிடம் மொத்தம் 600 அணு ஆயுதங்கள் உள்ளன. அதேபோல மேம்பட்ட அணுசக்தி விநியோக அமைப்புகளை உருவாக்குவதிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது. மேலும் புதுவகையான அணுசக்தி விநியோக அமைப்புகளையும் தொடர்ந்து இந்தியா உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் அணு ஆயுத திறனில் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும்போது இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அணு ஆயுத திறன் கொண்ட இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் சண்டை நடைபெற்றது. இதுபோன்ற சூழலில் இரு பக்கத்து நாடுகளும் அணு ஆயுதங்களை அதிகரித்து வருவது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 9 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில்தான் அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. உலகில் இந்த மொத்த அணு ஆயுதத்தில் 90% இந்த 2 நாடுகளிடம்தான் உள்ளது. மேலும் அணு ஆயுதம் வைத்திருக்கும் 9 நாடுகளும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தவும் தொடர்ந்து அதிக அளவில் முதலீடு செய்து வருகின்றன. தற்போது நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து மோதல் என்பது அதிகரித்து வருகிறது. உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசா இடையே போர் நடந்து வருகிறது. சமீபத்தில் இந்தியா, பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்து முடிந்தது. இது தவிர தற்பொழுது புதிதாக இஸ்ரேல், ஈரான் இடையே மோதல் வலுத்துள்ளது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் அதனை மிகவும் முக்கியமாக பார்க்கின்றன. அதே போல ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை. அதனை தயாரிக்க ஈரான் முயன்று வருகிறது. தற்பொழுது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பல ஆண்டுகால பகையோடு சேர்த்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியும் முக்கிய காரணமாகும். இதனால்தான் 2 நாட்களுக்கு முன்பு ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியம் செறிவூட்டு மையத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி மோதலை தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது.